வணக்கம். மீண்டும் மற்றொரு சிறப்பு நேர்காணல் பகுதியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காலத்தில் குறிப்பாக இளையவர்களின் உலகம், குழந்தைகளின் உலகம் அழகானது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த அழகான உலகமும் ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று இருக்கக்கூடிய நவீன வாழ்க்கை சூழல், பெற்றோருக்கு இருக்கக்கூடிய நேர பற்றாக்குறை, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அதீதமான தொழில்நுட்பத்தின் வருகை, இவற்றின் காரணமாக குழந்தைகள் தடம் மாறி போகிறார்கள். குழந்தைகளின் உலகம் அழகானதில் இருந்து ஆபத்தானதாக மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக மாறிக்கொண்டிருக்கின்ற இந்த குழந்தைகளின் உலகத்தில் குழந்தைகளின் உளவியல் குறித்து பேசுவது மிக மிக முக்கியமானது. அதுவும் தமிழ் சூழலில் தமிழ் பெற்றோர் இந்த விடயங்களை அறிந்து கொள்வது, தங்களுடைய குழந்தை எவ்வாறான சவால்களுக்குள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதும் மிக முக்கியமானது. அவ்வாறாக குழந்தைகளின் உளவியல் குறித்து பேசுவதற்கு குழந்தை உளவியல் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் எங்களுடைய சூழலில், குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்களில் குறைவாக இருக்கிறார்கள். அந்த துறையில் தன்னை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீண்ட கால உழைப்பின் பின்னால் இப்போது ஒரு குழந்தை உளவியல் சிகிச்சை நிபுணராக குழந்தைகளுக்கான சிக்கிட்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர், டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் வருகை தின விரிவுரையாளராகவும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பிருந்தா ஸ்ரீதரன் அவர்களை இப்போது நாம் இந்த நேர்காணலுக்காக சந்திக்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த குழந்தைகளின் உலகம், குழந்தைகளுடைய உளவியல் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. குழந்தைகளை பொறுத்தவரையிலே 11 வயதும் இருக்கிறது, குழந்தை பருவம் இருக்கிறது. அதை நாங்கள் ஆரம்ப பாடசாலை, உயர்நிலை பாடசாலை என்றும் பிரித்துக் கொள்ளலாம். பொதுவாகவே இந்த குழந்தைகள் உலகத்தில் காணப்படக்கூடிய உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் எவ்வாறாக இருக்கிறது? டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இவை போன்ற விடயங்கள் எப்படியாக இருக்கிறது? அதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? முடியும். I think anxiety and depression usually are hand in hand. There's a high prevalence of anxiety disorders in children and adolescents. எல்லாருக்கும் யோசனைகள் வரது. அது actually very normal. யோசனைகள், it's a very normal way of living and thinking. அந்த யோசனைகள் நல்ல கூடினால் ஒரு பிள்ளை அந்த anxietyயால ஸ்கூலுக்கு போக கஷ்டப்பட்டால், இல்லாட்டிக்கு ஆக்களோட கைக்க கஷ்டப்பட்டா, அப்பேக்கில் தான் அது ஒரு anxiety disorder-ஆ வரது. So anxiety is quite common. வேறு டைப்ஸ் ஆஃப் anxiety இருக்குது. சோஷியல் anxiety இருக்குது. சில பிள்ளைகள் ஸ்கூல் கிளாஸ் ரூம்லேயே வாஷ்ரூமுக்கு போக தயங்கி இருந்து வாஷ்ரூமுக்கும் போக மாட்டினோம் என்ற ஒலிம்பி நடந்தால் ஆக்க பார்ப்பினோம். ஸோ இட்ஸ் அ வெரி சிலாக்களுக்கு தெரியாது ஒரு பிள்ளைக்கு anxiety இருக்குதுண்டு. இந்த பிஹேவியரில் தான் நாங்கள் பேரண்ட்ஸாக பார்க்கலாம். So there's different types of anxiety. So my generalized anxiety இருக்குது. Depression நல்ல common. இப்போ adolescents-உம் teenagers-உம் இப்போ even as young as 10 and 11. Depression பிள்ளைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரிகிறது. Adults மாதிரி சில நேரம் நடுவில் மழை மாட்டினோம், அவளுக்கு தெரியாது. I feel sad-ன்னு சொல்ல மாட்டினோம். அவள் bored-ன்னு சொல்லிவினோம், எல்லாத்துக்கு irritable-ஆக இருப்பினோம், எல்லாத்துக்கும் திடீரென்று கோபப்படுறது. ஸோ நாங்கள் இந்த warning சயின்ஸை அறிந்து கொள்றது முக்கியம் என்று அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது அந்த பிள்ளைக்கு. ரைட்? சோகமும் சந்தோஷமும் நார்மல், பட் எப்போ கூட அவியல் சோகமா இருக்கிறவன் நாங்கள் அறிகிறது முக்கியம். எப்படி இதை பேரண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதாக இருக்கும் என்ற பிள்ளைக்கு? இல்லாட்டி இது ஒரு ஸ்கேரியான விஷயம் கூட. என்ன, இந்த பிள்ளை டிப்ரெஷனுக்கு போதோ அன்று சொல்லி தெரிஞ்சால் சில வேளையில் பேரண்ட்ஸுக்கு அதே ஒரு விதமான பேரண்ட்ஸுக்கான டிப்ரெஷனாக மாறிடும். அதை தெரியாமல் விட்டால் இன்னும் பிரச்சனையாக போயிடும். ஆகவே இந்த பேரண்ட்ஸ் எப்படி இந்த விஷயத்தை பார்க்கணும், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்? Yeah, it's a very good question. So நீங்கள் சொன்ன மாதிரி சில நேரம் பேரண்ட்ஸுக்கு they want their child to do well. அப்போ ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலையே அவளுக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. நம்ம என்ன முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சிருக்கணுமெண்டா, ஒரு பிள்ளை சேட் ஃபீலிங், இஃப் த child is feeling sad, அதில் ஒரு தப்பும் இல்லை. As long as the child is sharing that information. அது கதைக்குதா, ஓப்பனாக கதைக்குதா. ஸோ பேரண்ட்ஸாக நாங்கள் சில பிஹேவியர்ஸ் நாங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் ஒரு சைல்டு டிப்ரெஸ்டாக இருந்தால். சில நேரம் அந்த இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகிற பிள்ளை, இல்லாட்டிக்கு ஸ்கூலுக்கு நல்லா சந்தோஷமாக போகிற பிள்ளை நிப்பாட்டிடும் எல்லாத்தையும். அப்போ அவன் இன்ட்ரெஸ்ட் குறையும், அவியல் வெளியில இருந்து ஆக்களோட கரைக்கிறது குறையும். அப்போ அறைக்குள்ள கூட இருப்பினான். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க, ஈவன் அவன் நடைமுறையை அவைய ஃபிசிக்கலி கொஞ்சம் ஸ்லோவாக நடப்பினான். ரைட்? their energy is very low. They might cry for no reason. எல்லாத்துக்கும் 3 கோபம் வரும்.
சில நேரம் அவைகள் நித்திர மாறும் கூட படிப்பினம். அப்போ அதிலெல்லாம் நோட்டீஸ் பண்ணலாம் நாங்கள். எந்த பிள்ளை கூட படுக்குதோ, எந்த பிள்ளை ஏன் ஸ்கூலுக்கு போக இப்போ தயக்கமா இருக்குது, எந்த பிள்ளை இந்த ஜஸ்ட் ஆப்படைட் எல்லாம் சில நேரம் குறையில சில நேரம் கூடுறது. சில பிள்ளைகளுக்கு வெயிட் லூஸ் பண்ணிவினோம் அவைகள் டிப்ரெஷன்டா. அப்போ நீங்கள் எவ்வளோ அப்சர்வ் பண்றீங்களோ நோட்டீஸ் பண்றீங்களோ உங்களோட சைல்டு வெல்லா இருக்கேக்கல, அப்போ உங்களுக்கு தெரியும் தானே எப்போ அவ அன்வெல்லா இருப்பினம். சரி, ஒரு பேரண்ட் இப்படியான விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டுது, அவைக்கு தெரியுது பிள்ளையில ஒரு அப்நார்மல் சிச்சுவேஷன் ஒன்று வந்துருக்குன்னு சொல்லி. ஆனால் இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு எங்களோட பேரண்ட்ஸுக்கு நிறைய பயம் இருக்குது. குறிப்பாக இதை ஃபேமிலி டாக்டர்கிட்ட கொண்டு போய் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வேறு மூன்று பயம் இருக்குது, இதை ஸ்கூலுக்கு ரிப்போர்ட் பண்ணப்படுத்த மூன்று பயம் இருக்குது, தண்ட பிள்ளையோட எதிர்காலம் இதால் பாதிக்கப்படுமோன்ற பயம் இருக்குது. இது எப்படி பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க? A very good question again. I think இந்த பயமை நாங்கள் விடணும். நான் ரீஅஷ்யூர் பண்ணி சொல்லுவேன், ஒரு பிள்ளைக்கு இப்படி மென்டல் ஹெல்த் இல்னஸ் வந்தால் ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனால் அந்த இன்ஃபர்மேஷன் டாக்டர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அவன் ஸ்கூலை பாதிக்காது, அவன் வேலையை பாதிக்காது. இட்ஸ் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், ரைட்? தி அதர் கொஸ்டின் நீங்கள் கேட்டீங்க, அந்த ஸ்கூலுக்கு தெரியறது. சில சிச்சுவேஷன்ஸில் அந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணுறது நல்ல முக்கியம். ஸோ நாங்கள் நினைக்கக்கூடாது ஸ்கூலுக்கு தெரிஞ்சால் அது நடுவலம் அது நல்லது இல்லையண்டு. It could actually be helpful sometimes when a child is really struggling for the parent to meet with the school and see how they could support the child. இந்த சில ஆக்கள் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஆலையும் ஸ்கூலுக்கு போக தயக்கலாம், ரைட்? ஸோ எப்படி நாங்கள் ஸ்கூலை வச்சு அட்வொகேட் பண்ணலாம் எங்களோட பிள்ளைகளை பற்றி யோசிக்கணும். In terms of future lives, it doesn't. நாங்கள் எவ்வளோ பயமாக இருந்து ஹெல்ப் எடுக்கிறோம் இல்லையோ, it just prolongs the difficulty and challenge, right? நாங்கள் தனியாக கஷ்டப்படக்கூடாது, ரைட்? இப்படி வெளியில் போய் டாக்டரை கழிச்சு ஹெல்ப் கேட்கறதா முக்கியம். Because the alternative is that your child never gets better and your family suffers as well. So இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் first step, go to the family doctor. I would then say, what next? Yeah, I would say before you even go to the family doctor, talk to the child. நாங்கள் பயப்படக்கூடாது. இந்த பிள்ளையோட அதை பற்றி காய்ச்சால் அது வேர்ஸாக போயிடுமெண்டு. சில நேரம் சில பிள்ளைகள் அந்த சேட்னஸை கதைக்க பயப்பட்டு சில நேரம் அவையல் தாங்களே தன்னை செல்ஃப் ஹார்ம் பண்ணிவினோம். ரேசர்ஸாலேயோ பென்சில்ஸாலேயோ பிஞ்ச் பண்ணிவினோம், ஸ்க்ராட்ச் பண்ணிவினோம் என்று அவைகளுக்கு கணக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதுக்கு வார்த்தை சொல்ல தெரியாது. ஸோ உண்மையாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணுமெண்டா அந்த பிள்ளைக்கு நேராக போய் காய்க்கணும், ரைட்? டாக்டருக்கு முதல் அதுவும் நேர போய் கதை கேட்கல, எப்படி கதைக்கணுமெண்டு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? நாங்கள் and I think parents are well intentioned. Every parent wants their child to do well, but சில நேரம் எங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னென்னா நாங்கள் அப்செட் ஆகுவோம். அப்போ சில நேரம் பேரண்ட்ஸ் சொல்லுவோம், ஏன் எனக்கு இப்படி செய்த நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு, அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வரக்கூடாது. சொல்லணும், நீங்கள் சஃபர் பண்ற மாதிரி இருக்குது, அதை பற்றி கயப்பம் என்ன நடக்குது. You want to really ask the child what's happening and you want to give the child a platform. அப்போ அவைய ஃப்ரீயா கதைக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டாக்டருக்கு போக முதல் நாங்கள் தான் பேரண்ட்ஸ், நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ், எங்களோட பிள்ளைகளோட எக்ஸ்பர்ட் நாங்கள் தான். ஸோ நாங்கள் நினைக்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக டாக்டருக்கு போகணுமெண்டு. பிகாஸ் இட் மைட் பி சம்திங் வி குட் சால்வ், ரைட்? அந்த பிள்ளை சில நேரம் சொல்லலாம், எனக்கு புல்லிங் நடக்குது, இதுதான் நடக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, டிப்ரெஷன் டயக்னோஸ் பண்ணுற நல்ல ஈஸி டாக்டர்ஸுக்கு, பட் என்ன அந்த பிள்ளைக்கு டிப்ரெஸ்ட் ஆகுது, ஏன், அது முக்கியம். The reason behind the depression. Okay. நீங்கள் செல்ஃப் ஹார்ம் பற்றி பேசியிருந்தீங்க. அது எந்த வயசில் கூடுதலாக நடக்குது? அது சைல்ட் ஏஜில் நடக்குதா, டீனேஜில் நடக்குதா? அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணலாம்? Self-harm is actually increasing in society today. Adolescents come as young as 11 and 12. செல்ஃப்-ஹார்ம் பிஹேவியர்ஸ் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. சும்மா ஒரு பிள்ளை தானே தன்னை ஹார்ம் பண்ண, ரைட்? ஒரு பிள்ளை அப்படி செய்யாது, ரைட்? ஸோ நாங்கள் முதல் என்ன செய்கிறோம்னா, அந்த செல்ஃப்-ஹார்முக்கு கணக்கு ரீசன்ஸ் இருக்கலாம். டிப்ரெஷன் இருக்கலாம், anxiety இருக்கலாம், புல்லிங் இருக்கலாம், ட்ராமா இருக்கலாம், ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னு இருக்கலாம். அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன செய்கிறேன்னு கஷ்டப்படுறது. ஸோ they engage in these things for an emotional response.
or a physical response. நாங்கள் எப்படி warning signs அதை பார்க்கலாமெண்டா சில நேரம் அவையல் சம்மர் நேரம் உடுப்பை ஃபுல்லாக போட்டுருந்தோம். ஓகே. எல்லாத்துக்கு அறைக்குள்ள அந்த ரேசர் பிளேட்ஸ் இருக்கலாம், எல்லாத்துக்கு லைட்டர்ஸ் இருக்கலாம், எல்லாத்துக்கும் அந்த கையில் நீங்கள் பேண்டேஜ் அந்த அன்எக்ஸ்பெக்டட் ஸ்கார்ஸ் அப்படி இருக்கலாம், எல்லாத்துக்கு காலில் அப்படி இருக்கலாம். ஸோ தோஸ் ஆர் வேஸ் டு லுக் ஃபார் லைக் அப்படி எதுவும் நடக்குதோ இந்த சைல்டுக்கு அதுக்கு என்ன செய்யலாம். Again, I come back to this because I think first thing என்ன செய்யலாம்டா அதை பற்றி கதைக்கணும், right? பயப்படக்கூடாது, right? இந்த பிள்ளை இப்படி செய்து நான் டாக்டர்கிட்ட டக்குன்னு கூட்டிகிட்டு போகணும், right? உங்களோட பிள்ளை உங்களுக்கு ஏதோ சொல்லுது, அது ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி. நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், நான் கஷ்டப்படுறேன். That's why they're self-harming, right? And so you want to still go ask them, right? Like, what are they trying to communicate to you, right? Again, going back to communication. That's basics, important. Right? இதில் பேரண்ட்ஸை பொறுத்தவரையில் ஏன் அவைக்கு ஒரு பேரியர் இருக்குது இந்த கம்யூனிகேஷனை செய்கிறதுல, அதுவும் குறிப்பாக எங்களோட பேரண்ட்ஸ், தமிழ் பெற்றோர், நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்த உடனே அவ ஸ்ட்ரெஸ் ஆகி அல்லது அவை ஒரு எமோஷனலாக அந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இதில் என்ன விதமாக தங்களை மாற்றிக்கொள்வது நல்லா இருக்கும், அல்லது எப்படி இந்த கம்யூனிகேஷனை ஓப்பன் அப் பண்ணலாம், அல்லது என்ன சேஞ்ச் இந்த பேரண்டிங்கில் வர வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? I think we've come a long way. Like, I'm very proud of being Tamil. I'm very proud of the way my parents raised me. Right. And I think it's really important to highlight the Tamil community la nalla strengths irukku. Nanga resilient. Nanga, like, you know, we do everything for our child, right? We go out of our way to really commit to our child's success. Right. I think a few barriers na notice பண்ணிருக்கிறேன். அவையல்ட parenting different. அந்த காலத்துல, right? Whether that's war time இல்ல, feelings பத்தி கதைக்க டைம் இல்ல, right? எப்படி இருக்கிறீங்க, ஏன் இப்படி you survive. அப்ப இந்த brain it's in survival mode, right? These are not conversations. Like, I think in the culture we show love through food, so we ask what would you like to eat, என்ன சாப்பிட போறீங்க, நாங்க கேட்கல எப்படி இருக்கிறீங்க. அது like we're getting better, right? As a society நாங்கள் more emotional focus pandram, right? We say I love you more, we show affection. So I think a lot of it is intergenerationally, we're not used to it. Having the past patterns of parenting, having the parents அப்படி parent பண்ணினது, சில நேரம் அவைகளுக்கும் trauma இருக்கலாம், அவைகளுக்கும் depression இருக்கலாம், அது எல்லாம் ஒரு contributing factors, right? அதான் போய்கொண்டே இருக்கும். இதே நேரம் இந்த பேரண்டிங் என்று வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரியான ட்ரோமா அதெல்லாம் இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு இப்படியான விடயங்களில் எவ்வளவு தூரம் இப்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள் அல்லது சோஷியல் மீடியா, டெக்னாலஜி அடிக்ஷன், அல்லது அவைக்கு கிடைக்கக்கூடிய ஃபேசிலிட்டி, செப்பரேட் ரூம் கூட ஒரு விதமான ஒரு ஃபேசிலிட்டி தான், அவைக்கான ஒரு விஷயம்தான். எவ்வாறான விஷயங்கள் இப்படியான விஷயங்களில் பேரண்ட்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம், குறிப்பாக டெக்னாலஜியை லிமிட் பண்ணுறது, ஸ்க்ரீன் டைமை லிமிட் பண்ணுறது, அது எப்படி சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலாம்? ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு பறிச்சா அது கூட ஹர்ட்டிங்காக இருக்கும். அது ஒரு யங் பேரண்ட்டாக இருக்கக்கூடியவை என்றால் அவை எப்படி அதை ஹேண்டில் பண்ணலாம்? ஆல்ரெடி அந்த பிள்ளை அடிக்டடாக இருந்தால் அதை எப்படி அதுலேருந்து ஸ்லோலியாக கொண்டு வரலாம்? அந்த விஷயங்கள். Yeah, it's a very important question, and it's a question that a lot of families have. நான் என்ன முதல் சொல்றதோ, உங்களோட பிள்ளை உங்களை பார்த்து தான் பரவும். ஸோ நீங்கள் என்ன மாடல் பண்றீங்களோ உங்களோட சைல்டும் அதை மாடல் பண்ணுது, ரைட்? இந்த 12-13 வயசுல there's a push and pull. The child wants independence but has to depend on their child, on their parents. So you have to balance that, and they're still looking to you as parents. So நீங்கள் என்ன மாடல் பண்றீங்களோ, இப்போ நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிக்கொண்டே இருந்துட்டு பிள்ளைக்கு சொல்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணலான்னு. சில ஃபேமிலிஸ் நான் சொல்றேன்னா நீங்கள் தான் பேரண்டிங் சாய்ஸஸ் செய்கிறது, நாங்கள் இல்லை. பட் நீங்கள் டிசைட் பண்ணணும் as a family எவ்வளோ ஹவர்ஸ் நாங்கள் ஒரு ஸ்க்ரீன் டைமில் பாவிக்க போகிறோம், number one. So you're modeling, you limit your screen time, you give a timeline, எது reasonable. and இப்ப கணக்கு ஸ்கூல் இதுகள் எல்லாம் ஆன்லைன்ல தான் இருக்குது. வேற மற்ற என்ன முக்கியம்னா இப்ப சோஷியல் மீடியா could be very dangerous sometimes. You don't know what's happening, who's messaging who, what cyberbullying experiences are happening. So நான் பேரண்ட்ஸுக்கு சொல்றேன், நீங்க தான் ஃபோன் பில் பே பண்றீங்க, you have the rights to passwords, you have the rights to access these social media accounts for your child. ஏனென்றா அது முக்கியம்.
Okay. And உங்களோட பிள்ளை யாரோட கதைக்குது யாரோட கம்யூனிகேட் பண்றதுன்னு தெரியாட்டிக்கு பேருந்து it might be there's exploitation that's happening right now. We Right. don't talk about it, Yeah. but it happens. So we want to really be able to monitor passwords, social media accounts. அதுக்கு எல்லாம் உண்மையா பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, right? Okay. And that's still a child, Yeah. right? அவங்களுக்கு their brain is still developing. They might Right not and know what- what's right and wrong, Yeah. right? ஆகவே பெற்றோர் இந்த விடயத்தில் மிகுந்த கவனத்தோடும் அவதானத்தோடும் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். வருமுன் காப்போம் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான். குழந்தைகள் விடயத்தில் அதை நீங்கள் முக்கியமாக கையாள வேண்டும். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீர்கள், நாங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம், குறிப்பாக இந்த உணவு வகைகள் அவர்களுக்கு விருப்பமான உணவுகளை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகின்றால் அல்லது அவர்களுக்கு விரும்பியது எல்லாத்தையும் கொடுத்தா அவ எங்களோட அன்பாக இருப்பினம், நாங்கள் சொல்கிறத கேட்பினம் அப்படி என்று சொல்லி ஒரு மித் ஒரு மாயை எங்கள்கிட்ட இருக்குது. இந்த உணவு பழக்க வழக்கம் என்று வருகின்ற போது அது கூட சில வேளைகளில் பிரச்சனையாக மாறிவிடுகிறது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட், யங் ஃபுட், இவை அவர்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டில் அல்லது அவர்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் கூட தாக்கம் செலுத்துகிறதாக சொல்கிறார்கள். எப்படியாக இந்த உணவு பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்க வேண்டும் கிட்ஸை பொறுத்தவரையில் அல்லது டீனேஜர்ஸை பொறுத்தவரையில்? Lifestyle வந்து நல்ல முக்கியம், right? Lifestyle, the way that we carry our lifestyle, the way we eat. Yeah. I think நீங்க சொல்றது சரி. சில நேரம் நல்ல இல்லான பிள்ளைகள், ஹாஸ்பிட்டலுக்கு போற பிள்ளைகள், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து குடிப்பினம், right? And அப்படித்தான் பாசத்தை காட்டுறது. But you still want to model healthy eating, right? I don't think good and bad சாப்பாடுன்னு சொல்றதுக்கு கூடாது, because you need a balance of everything, right? And சில நேரம் உங்களோட பிள்ளை உங்களுக்கு ஒரு ஸ்நாக் இல்லாட்டிக்கு சாக்லேட் கேட்கல, you should say, நான் உனக்கு சாக்லேட் தெரியல இந்த சாப்பிடணும், I'm not giving you chocolate because I don't love you, I'm not giving it to you because I love you and I care for you. உங்களோட ஹெல்த்துக்கு நான் கேர் பண்றேன், right? So you want to teach the child நீங்கள் restrict பண்றீங்கள் and this junk food for now so that they could eat their dinner. So நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றீங்களோ, எவ்வளோ ஒரு ஃபேமிலி ஹெல்த்தியா சாப்பிட்றீங்களோ ஒரு சைல்டும் ஹெல்த்தியா சாப்பிடும். Portion size பார்க்கறது. Right. I think that's when we're talking about misusing kind of junk food and lifestyle. So அதான் நான் துவக்கத்தில் சொல்லுவேன், portions நல்ல முக்கியம், healthy snacks முக்கியம், physical activity முக்கியம், right? Yeah. நீங்க சொன்னீங்களா அந்த அடிக்ஷனை பற்றி, உங்களோட பிள்ளை ஃபோனில் நடுவலம் இருக்கும், வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அந்த பிள்ளைக்கு வேறு எதுவும் செய்ய. ஸோ எப்படி நாங்கள் க்ரியேட் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸாக வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போகிறத எப்படி நாங்கள் அவையில் சப்போர்ட் பண்ணலாம், வேறு இதுகள் ஆக்டிவிட்டி செய்கிற மாதிரி. இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் குறிப்பாக அண்மை நாட்களில் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டீனேஜ் க்ரைம் என்பது அதிகரிச்சிருக்கு. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக கூட ஆஷாவால் ஒரு அரெஸ்ட் நடந்திருக்கு, 12 and 13 years old. இட்ஸ் கன் வயலன்ஸ், ராபரி அண்ட் எவ்ரிதிங். இதுக்கு என்ன காரணம்? இதில் டெக்னாலஜியின் பங்கு இருக்கா, அல்லது பேரண்டிங்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அல்லது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் அப்படியான ஒரு வயலண்ட் நிறைந்த உலகமாக இருக்கிறதாக அப்படி மாறுறாங்களா? இதுக்குள்ள எங்கட கிட்ஸ் போகாமல் இருக்கணுமா இருந்தால் என்ன செய்யணும்? I think நீங்கள் சொல்கிறதுல எல்லாம் ஒரு contributing factors, right? ஒரு பிள்ளை தனியாக உலகத்தில் வரைக்கும் தனியாக வார இல்லை, ஒரு ஃபேமிலியோட தான் வாருது. So family does play a big role in parenting, right? மற்றது social media screens and games and violence, it was always there, right? I think சில பிள்ளைகள் more vulnerable than மற்ற பிள்ளைகள். Right. அந்த vulnerable பிள்ளைகள் சில நேரம் அந்த பேரண்ட்ஸுக்கு they might have their own struggles, அப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷனிங் நல்லா இல்லை என்றால் எல்லாத்துக்கும் அவன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலேயே மேடம் ஹை ரிஸ்க் பிஹேவியர் செய்தால், impulsivity, எல்லாத்துக்கும் incarceration, எல்லாத்துக்கு அந்த பிள்ளைக்கு சில நேரம் ADHD பிள்ளைகளுக்கு சில நேரம் அவள் கொஞ்சம் ஆப்போசிஷனலாக இருப்பினா, right? And they're very smart and they have lots of strength, but அவைகள் சில நேரம் அந்த பேரண்ட்ஸ் அவைகளை
பேரண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாட்டிக்கு ஒரு வயசில் ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நெகட்டிவோ பாசிட்டிவோ இன்ஃப்ளூயன்ஸ் அது முக்கியம் இல்லை. எனக்கு அவையில் என்ன அக்செப்ட் பண்ணுறேன் தான் முக்கியம். ஸோ அவையோட ஃப்ரெண்ட்ஷிப்பை உண்மையாக பார்த்து மானிட்டர் பண்ணுறது நல்ல முக்கியம். அண்ட் யூ வாண்ட் கிரியேட் எப்படி ப்ரிவென்டட்டிவ் யோசிச்சால் எப்படி நாங்கள் அவைகளுக்கு கம்பேஷன் கொடுத்து நாங்கள் எப்படி கனெக்ஷன் the more we connect with our parents, இப்போ உங்களோட சைல்டுக்கு உங்கள கனெக்ஷன் இருந்தால் they want to make you proud. They want to make you happy, right? These children and adolescents are so vulnerable already, right? And so என்ன நடக்கிறேன்டா as parents sometimes நாங்கள் நினைப்போம் இது கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நாங்கள் டிஸ்டன்ஸாக போனால் that's not what we want to do. We want to show more connection and love, because these vulnerable children need more love than the other population, because they're so vulnerable to just having these peer influences that could be very harmful, right? ஆகவே பெற்றோர் எப்படி தங்களுடைய குழந்தைகளை கையாளுகிறார்கள், எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதில் தான் அவர்களுடைய எதிர்காலம் இருக்கிறது. நாங்கள் தொடங்கும் போது சொல்லியிருந்தோம், குழந்தைகளின் உலகம் அழகானது. அந்த அழகான உலகத்தை படைக்க வேண்டிய பாரிய பொறுப்பு பெற்றோரிடம் இருக்கிறது. அதை ஆபத்தாக மாற்றுவதும் பெற்றோராகத்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெற்றோர் தங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை சரியாக உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக அந்த குழந்தைகளின் உலகத்தை அழகானதாக மாற்றி நல்ல மனிதர்களாக அவர்களை உருமாற்ற முடியும். மாறாக நீங்கள் அதை ஆபத்தானதாக மாற்றினால் அவர்கள் ஆபத்தானவர்களாக இந்த சமூகத்தில் விடப்பட்டு விடுவார்கள் என்கின்ற விடயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இறுதியாக ஒரு விஷயம், பிருந்தா, நீங்கள் குறிப்பாக இந்த ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரத்தோடு கூடுதலாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர், அதன் மீது ஈடுபாடு கொண்டவர். எங்களுடைய சமூகத்திலும் கூட அதிகமாக அது மதியிறுக்கம் தொடர்பான விழிப்புணர்வுகள் தேவையாக இருக்கிறது. அதன் காரணம் என்ன என்பது யாரும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அப்படியான மதியிறக்கத்தோடு வரக்கூடிய குழந்தைகளை கையாளுதல், ஹேண்ட்லிங் என்பது மிக முக்கியம். அதுவும் ஆரம்பத்திலே அவர்கள் அடையாளம் கண்டு சரியான தெரப்பி கொடுப்பது, இவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு எங்களுக்கு முக்கியமாக இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் ஆட்டிசம் ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். அதுக்கு அர்த்தம் அது பிறக்கேக்கலையே அந்த neurologically and biologically அவையால் they have an interference to their development. This is not to say that they're special or they're weak or there's a fault in them. If anything, I think the brain nalla complex and beautiful. And I mean, the brain thinks differently and feels differently. And there's a lot of strength that comes with that. And you're absolutely right in that we might not be able to find a single etiology or cause. But what I think is the most important thing is எப்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் சப்போர்ட் பண்ணி the strength embrace பண்ணி நாங்கள் எவ்வளோ ஏர்லியராக அவைகளுக்கு support பண்றோமோ அந்த support has an impact, right? And so, autism even as young as 18 months ஒரு தாய்க்கு தெரியும் இந்த பிள்ளை ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்யுது, right? A mother could tell that there's a few signs that she's able to notice, or dad is able to notice, that looks like the child is not interacting the same way with the world. Even young vayasula, like autism சில நேரம் அந்த மெயின் தீம்ஸ் நாங்கள் பார்க்குறது அவையல் அந்த சோஷியல் எமோஷனல். இப்போ நீங்கள் என்ன பார்த்து கதைக்கிறீங்க, எனக்கு தெரியும் நீங்கள் என்ன லெசன் பண்ணுறீங்களேண்டு, நீங்கள் கொஞ்சம் பிள்ளைத்தா காய்ச்சா எனக்கு தெரியும் நீங்கள் கோவப்படுறீங்களேண்டு, அந்த பிள்ளைகள் சில நேரம் அதை ஃபிகர் அவுட் பண்ண கஷ்டப்படுறது. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்படி இந்த சோஷியல் கியூஸ் அந்த பிள்ளைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணாட்டிக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஷிப், friendship could be hard to kind of initiate and maintain. They might not pick up on non-verbal cues. In addition to that, in the பிள்ளைகள் நல்ல insistence ஆயிருப்பினம் அந்த same thing நடுவலம் செய்யணும் எல்லாத்துக்கு. They might be very sensitive to particular lights or sounds. They might have very restricted interest. This is actually sometimes a strength. And on the restricted interest, adulthood to compoi, they could do such beautiful things with those hyper-focused, passion that they have. But idellellam avla earlier nanga pick up pandi pediatrician oda kadikkramo and the organization, whether it's Autism Ontario or Kinark services, nanga connect pandi avelukku support kudukramo adu nalla impact ஆயிருக்கிறது. Right? And the cure பண்றதுக்கு இல்ல. We just want to create an environment where they flourish. That's the important thing. அந்த பகுதியோடு நாங்களும் இந்த உரையாடலை நிறைவு செய்ய போகிறோம். பல முக்கியமான விடயங்கள் உரையாடப்பட்டிருக்கிறது. உங்களிடம் இந்த விடயங்கள் சார்ந்த கேள்விகள் இருந்தால் இங்கே கீழே
அந்த கேள்விகளை பதிவு செய்தால் மற்றொரு உரையாடலில் டாக்டர் பிருந்தாவோடு நாங்கள் அந்த கேள்விகளையும் எடுத்து வந்து உங்களுக்கான பதில்களை தேடுவதற்கு முயற்சிக்கிறோம். ஆகவே இங்கே கமெண்ட் பண்ணுகின்ற போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான கேள்விகளை கமெண்ட்டாகவோ அல்லது டைரக்ட் மெசேஜாகவோ நீங்கள் அனுப்பினால் அதற்கான பதில்களை பெற்றுத் தருவதற்கு நாம் காத்திருக்கிறோம். இந்த கடுமையான வேலைப்படுவின் மத்தியில் பல தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பிருந்தா, அப்படி இருந்தும் எங்களுக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி இந்த உரையாடலுக்காக இணைந்து கொண்டமைக்காக நன்றி. மீண்டும் ஒரு பொழுதில் பேசிக்கொள்வோம். நன்றி டாக்டர் பிருந்தா.